டிவிகே டிவிகே விஜயின் தமிழக வெற்றி கழகம் அது தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னால் ஜனநாயகன் பரபரப்பு இருந்துச்சு. இப்போ ஜனநாயகன் எப்போ வருதுங்கிறத நெருக்கடிகளை இல்லைன்னா அந்த பரபரப்பை விட அதிகமான பரபரப்பு யாருமே கூட்டணி டிவிகேயோட சேராத பட்சத்தில் சேர வராத பட்சத்தில் இல்லை இவங்களும் போய் கூட்டணி முயற்சி பெரிய அளவில் வெற்றி பெறாத சூழலில் ஒரு பெரிய கூட்டம் டிவிகேயோட இணைய போகிறதா இன்றைய செய்திகள் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று சசிகலா புதிய கட்சி தொடங்கி அந்த டிவிகேவோட இணைய போகிறாரா, டிவிகேவோட கூட்டணி வைக்க போகிறாரா, சசிகலாவோட சகோதரர் திவாகரன் அவர்கள் போய் சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, இப்படி நிறைய செய்திகள் வருது. மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா, இது தீய சக்தி. ஆமாம், திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நீங்கள் மட்டும் ரொம்ப பெர்ஃபெக்டான நியாயமான சக்திங்கிற மாதிரி ஏதோ மேடை ரசிகர்களை குசிப்படுத்துறதுக்கு டயலாக்லாம் பேசிடுறீங்க. பேசிட்டு வழக்கம் போல் அது இன்னொரு சினிமா மாதிரியே கொண்டு போய்கிட்டு இருந்தீங்க. எப்போ தீய சக்தி ஊழல் சக்தின்னு ஏற்கனவே இருந்த திராவிட கட்சிகளை சொல்லிக்கிட்டு அந்த கட்சியை சேர்ந்த செங்கோட்டையனை கட்சிக்குள்ளே சேர்த்திங்களோ, எப்போ ஓபிஎஸ் போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறீங்கன்னு வதந்திகள் ரூமர் வந்துச்சோ, நடத்தவே இல்லைன்னு சொல்கிறது அபத்தம். யாரை வேணாலும் கூப்பிட்ற நிலையில தான் உங்கள் கட்சி இருக்குது அப்படின்னா, அதுவும் குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டில் சிறை தண்டனை போயிட்டு வந்த சசிகலா மற்றும் அவர் குடும்பம் சார்ந்தவர்கள் அதிமுக ஆட்சியில் அவங்க ஜெயலலிதாவிடம் ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கங்கிறதுக்கெல்லாம் வரலாறு நிறைய, ஊழல் கரைபடிந்த வரலாறுகள் நிறையா இருக்குது, அடக்குமுறை கரைபடிந்த வரலாறுகள் நிறையா இருக்குது. அவங்களோடலாம் பேசுகிறீங்க. திமுக அதிமுக பாஜக இப்படி ஏதோ ஏற்கனவே இருந்த கட்சிகளில் இருந்து யாரையாவது உங்கள் கட்சியில் சேர்த்து நீங்கள் அதுக்கு பிறகு நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற நிலையில் மக்கள் இருப்பாங்கன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது இன்னொரு சினிமா கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே உங்களால் என்ன அரசியல் செஞ்சிட முடியும், உங்கள் லட்சணம் இவ்வளோ தான், உங்கள் ரசிகர்களை வைத்து கொண்டு அப்படின்னு ஒரு பெரிய நடுநிலையாளர்கள் மட்டுமில்ல கட்சி சாராத பலர் சொல்கிறப்ப கூட நம்ம எடுத்தடுப்பில் அப்படி முடிவு பண்ண வேணாம்னு ஒரு சில பேர் இருந்தோம். ஆனால் நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வதந்தி போகிற போக்குகளை பார்த்தால் நீங்கள் டிவிகேயை இந்த தேர்தலோடு இழுத்து மூடக்கூடிய அளவில் அபத்தமான அரசியல் தான் பண்ணிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. வாய்ப்பு இன்னும் இருக்குது, திருத்திக்கலாம்னு நினைக்கிறேன். தீய சக்தி ஊழல் சக்தி, நீங்கள் என்ன சக்தி அப்படிங்கிறத காலம் முடிவு பண்ணும். லெட் அஸ் வெயிட் அண்ட் see.